யூசுவலா நம்ம டயாலிசிஸ 4 ஹவர்ஸ் பண்றப்ப, ஃபர்ஸ்ட் டயாலிசிஸ மட்டும் 2 ஹவர்ஸ் பண்றோமே! அது ஏன்? இத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, ஃபர்ஸ்ட் நம்ம ஆஸ்மோல்ஸ்னா என்ன? ஆஸ்மோசிஸ்னா என்னன்றத தெரிஞ்சுட்டு வந்துரலாம். இப்போ கொஞ்சம் ட்ரை கிரேப்ஸ ஒரு பவுல் ஆஃப் வாட்டர்ல போட்டு வச்சிருந்தோம்னா, கொஞ்ச நேரத்துல அந்த ட்ரை கிரேப்ஸ் ஸ்வெல் ஆயிடும். ஆக்சுவலா இதுல என்ன நடக்குதுன்னா, அந்த ட்ரை கிரேப்ஸ்க்கு உள்ள சுகர் மாலிக்யூல்ஸ் சுத்தி உள்ள வாட்டர் மாலிக்யூல்ஸ அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். இந்த ப்ராசஸ்க்கு பேரு தான் ஆஸ்மோசிஸ். அண்ட் அப்படி சுத்தி உள்ள வாட்டர் மாலிக்யூல்ஸ அப்சர்வ் பண்ற சுகர், சால்ட் போன்ற மாலிக்யூல்ஸ நம்ம ஆஸ்மோல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு கிட்னி டிசீஸ் பேஷண்டோட பிளட்ல அதிக அளவுல யூரியா இருக்கும். அந்த யூரியா மாலிகூல்ஸ் கிராஜுவலா பிளட்ல இருந்து பாடியில் உள்ள ஒவ்வொரு செல்லுக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆயிடும். ஸோ அப்படி ஆறனால செல்லுக்கு உள்ளேயும் வெளியவும் எந்த ஒரு ஆஸ்மாட்டிக் டிஃபரன்ஸும் ஏற்படாது. அதனால எந்த ஒரு ஃப்ளூயிட் சேஞ்சும் ஆகாது. ஆனா இதுவே பிரெயின் செல்ஸ்னு பார்த்தோம்னா அங்க பிளட் பிரெயின் பேரியர் அப்படின்ற ஒரு கவரிங் இருக்கிறனால இந்த யூரியா டிரான்ஸ்ஃபர் ஈஸியா நடக்காது. ஸோ அதனால பிரெயின் செல்ஸ் அதுக்குள்ள உள்ள ஆஸ்மோலாரிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்காக ஒரு சில மாலிகூல்ஸை வச்சு இடியோஜெனிக் ஆஸ்மோல்ஸ் அப்படின்ற ஆஸ்மாட்டிக் பார்ட்டிகல்ஸை ஜென்ரேட் பண்ணி வச்சுக்கும். ஸோ அதன் மூலியமா யூரியானால பிரெயின் செல்லுக்கு உள்ளேயும் வெளியவும் வரக்கூடிய ஆஸ்மாட்டிக் டிஃபரன்ஸ் ஏற்படாது. இப்போ நம்ம யூரியா அதிகமாக உள்ள கிட்னி டிசீஸ் பேஷண்ட்டை டயாலிசிஸ் பண்ணி அவரோட பிளட்ல உள்ள யூரியா லெவலை குறைச்சிட்டோம்னா அவரோட பிளட் ஆஸ்மோலாரிட்டி குறைஞ்சிடும். ஆனால் அப்படி குறையிறப்ப குவிக்கா நம்ம மற்ற செல்ஸ்குள்ள உள்ள யூரியா பிளட்குள்ள வரதுனால எந்த ஒரு ஆஸ்மாட்டிக் டிஃபரன்ஸும் இப்போவும் ஏற்படாது. ஆனால் இந்த பிரெயின் செல்ஸ்குள்ள உள்ள யூரியா அகெயின் இந்த பிளட் பிரெயின் பேரியர் அப்படின்ற கவரிங்னால ஈஸியா பிளட்குள்ள டிஸ்ட்ரிபியூட் ஆகாது. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே பிரெயின் செல்ஸ்குள்ள ப்ரொடியூஸ் ஆயிருக்க இடியோஜெனிக் ஆஸ்மோலார் பார்ட்டிகல்ஸும் பிரெயின் செல்லோட ஆஸ்மோலாரிட்டியை அதிகமாக வச்சிருக்கும். ஸோ இப்படி ஏற்படுற ஆஸ்மாட்டிக் டிஃபரன்ஸ்னால நம்ம பிளட்ல இருக்க ஃப்ளூயிட் பிரெயின்குள்ள மூவ் ஆகி பிரெயின்ல வீக்கம் ஏற்படும். இதை நம்ம கிளினிக்கலா செரிப்ரல் இடிமா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்படி ஏற்படுற செரிப்ரல் இடிமானால அந்த இடிமாவோட சிவியாரிட்டியை பொறுத்து ஹெட் ஏக், வாமிட்டிங், டிசினஸ் போன்ற மைல்டு சிம்டம்ஸ்ல இருந்து கோமா, சீசர் போன்ற சிவியர் சிம்டம்ஸ் வரைக்கும் கூட ஏற்படலாம். ஸோ இந்த மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸை ப்ரிவென்ட் பண்றதுக்காக தான் நம்ம ஃபர்ஸ்ட் டயாலிசிஸ்ல கம்மியான யூரியாவை ரிமூவ் பண்றதுக்காக வெறும் 2 ஹவர்ஸ் டயாலிசிஸ் பண்றோம். இன்ஃபேக்ட் இந்த 2 ஹவர்ஸ்லயுமே நம்ம பிளட் பம்ப், டைலிசேட் பம்ப் ஸ்பீடை எல்லாம் ரொம்ப கம்மியாக வச்சு தான் டயாலிசிஸ் பண்ணுவோம். ஸோ இப்படி ஃபர்ஸ்ட் டயாலிசிஸ்ல நம்ம கம்மியாக யூரியா ரிமூவ் பண்றதுனால நம்ம பிளட்டுக்கும் பிரெயினுக்கும் நடுவில் ஏற்படுற ஆஸ்மாட்டிக் டிஃபரன்ஸும் கம்மியாக தான் இருக்கும். அண்ட் அந்த இடியோஜெனிக் ஆஸ்மோல்ஸுமே கிராஜுவலாக பிரெயின்ல இருந்து குறையறதுக்கான டைமும் கிடைக்கும். ஸோ அதனால பெரிய அளவில் செரிப்ரல் எடிமாவும் ஏற்படாது.